அணில் கொம்பிலும் ஆமை கிணற்றிலும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு 3 விளக்கங்களை நான் கொடுக்குறேன். முதல்ல என்னன்னா, அணில் மேல கிளைகள்ல ஏறும்போது சின்ன சின்ன கிளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனமா ஏறுற மாதிரி, நம்மளும் சின்ன சின்ன காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம காரியங்களை கவனமா செய்யணும். இல்லைன்னா மேல இருந்து கீழே விழுந்துருவோம். ஆமை தன்னுடைய இடத்துல அமைதியா இருந்து பொறுமையா காரியங்களை செய்யற மாதிரி, பெரிய காரியங்களை நம்ம கையாளும் போது பொறுமையா ஆமை மாதிரி கவனமா நம்ம செயல்படுத்தணும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கவனமா இருக்கணும். அதை தாண்டி நான் அணில் கிணத்துல போய் இருப்பேன், ஆமை நான் கிளையில போய் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கவனமா இருந்துட்டு நம்ம காரியங்களை நம்ம செயல்படுத்தணும். அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயம் நமக்கு தோல்வியும் அவமானமும் தான் வரும். மூணாவதா என்னன்னா, யாரை எங்கே வைக்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதாவது உறவுகளை பற்றி நான் பேசுகிறேன். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருக்கு எந்த இடம் கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம சரியாக முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற இடத்த கொடுத்தோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, மன உளைச்சலும் இருக்காது. அணில் கொம்பிலும் ஆமை கிணற்றிலும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு 3 விளக்கங்களை நான் கொடுக்குறேன். முதல்ல என்னன்னா, அணில் மேலே கிளைகளில் ஏறும்போது சின்ன சின்ன கிளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனமாக ஏறுற மாதிரி, நம்மளும் சின்ன சின்ன காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம காரியங்களை கவனமாக செய்யணும். இல்லைன்னா மேலே இருந்து கீழே விழுந்துருவோம். ஆமை தன்னுடைய இடத்துல அமைதியாக இருந்து பொறுமையாக காரியங்களை செய்கிற மாதிரி, பெரிய காரியங்களை நம்ம கையாளும் போது பொறுமையாக ஆமை மாதிரி கவனமாக நம்ம செயல்படுத்தணும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அதை தாண்டி நான் அணில் கிணத்துல போய் இருப்பேன், ஆமை நான் கிளையில போய் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கவனமாக இருந்துட்டு நம்ம காரியங்களை நம்ம செயல்படுத்தணும். அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயம் நமக்கு தோல்வியும் அவமானமும் தான் வரும். மூணாவதா என்னன்னா, யாரை எங்கே வைக்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதாவது உறவுகளை பற்றி நான் பேசுகிறேன். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருக்கு எந்த இடம் கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம சரியாக முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற இடத்த கொடுத்தோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, மன உளைச்சலும் இருக்காது.